எனதருமை அன்புள்ளங்களே, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய உலகில் நடக்கும் திருமணங்களின் ஒவ்வொரு அம்சமும் துல்லியமாக, தெளிவாக சொர்க்கத்தில் அல்ல, இந்த உலகத்திலேயே நிச்சயிக்கப்படுகின்றது என்பது நமது அனுபவம். எவ்வளவுதான் திட்டமிட்டு செய்தாலும் திருமண சடங்குகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குழப்பங்கள் எழுவது உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் எனக்கு தெரிந்த ஒருவரது திருமண திருப்பலிக்கு சென்றிருந்தேன். என் கணிப்பில் கொஞ்சம் கூடுதலான ஆடம்பரங்களோடு நடத்தப்பட்ட திருமணம் அது. வீடியோ மற்றும் புகைப்பட கேமராக்கள் புடைசூழ நடந்த அந்த திருப்பலியில் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த தாலி கட்டும் நேரம் வந்தது. வழக்கமாக மணமகன் கயிற்றால் அல்லது தங்கச் சங்கிலியால் செய்யப்பட்ட தாலியை மணமகள் கழுத்தைச் சுற்றி கட்டுவார். அன்று நான் பார்த்த அந்த தாலி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. தங்கச் சங்கிலியால் ஆன அந்த தாலியை பிரித்து கோர்க்கும் வசதிகள் இல்லை. பெண்ணின் தலைவழியாக மாப்பிள்ளை அந்த தாலியை பெண்ணின் கழுத்தில் மாட்டிவிட வேண்டும். அங்குதான் ஆரம்பமானது பிரச்சனை. ஆம் அன்புள்ளங்களே, தாலி செய்யப்பட்டிருந்த அளவு பிரச்சனையை ஆரம்பித்தது. சாதாரணமான ஒரு சூழலில் பெண்ணின் தலைவழியே மாட்டப்படும் அளவில் அந்த தாலி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் திருமண திருப்பலிக்கு மணப்பெண் பலவித தலை அலங்காரங்களோடு வந்திருந்ததால் தலைவழியே தாலியை மாட்ட முடியவில்லை. எனவே மணப்பெண் கோவிலுக்கு அருகே இருந்த ஒரு தனி அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவர் தலையில் சூடப்பட்டிருந்த பல செயற்கை அலங்காரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அவர் மீண்டும் பீடத்திற்கு அழைத்து வரப்பட்டார். எளியதொரு தோற்றத்தில் இப்போது பீடத்திற்கு வந்திருந்த மணப்பெண்ணின் தலைவழியாக தாலியை மாப்பிள்ளை எளிதாக மாட்டினார். இந்த பிரச்சனை தீர்வதற்கு 10 நிமிடங்களுக்கு மேல் ஆயிற்று. அன்புள்ளங்களே, எவ்வளவுதான் திட்டங்கள் தீட்டப்பட்டு முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திருமணங்கள் நடைபெற்றாலும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஒவ்வொரு திருமணத்திலும் தலை தூக்குவதை பார்க்கின்றோம். திருமணத்தையொட்டி பெண் வீட்டாருக்கென ஒதுக்கப்பட்ட சடங்குகள், மாப்பிள்ளை வீட்டாருக்கென ஒதுக்கப்பட்ட சடங்குகள் என்று நடத்தப்படுவதால் ஒவ்வொரு சடங்கும் முடியும் வரை அந்தந்த வீட்டார் முள்ளின் மீது நடப்பது போன்ற உணர்வை பெறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். பல நாட்டு கலாச்சாரங்களில் திருமணத்தின் ஒரு முக்கிய சடங்காக திகழ்வது மாப்பிள்ளை அழைப்பு. அந்த மாப்பிள்ளை அழைப்பை மையப்படுத்தி இயேசு கூறிய 10 தோழியர் உவமை இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. இந்த உவமையில் மணமகளின் தோழியர் 10 பேர் என்று தன் கதையை ஆரம்பித்த இயேசு உடனடியாக அவர்களின் ஒரு முக்கிய பண்பையும் இணைத்துச் சொல்கின்றார். உவமையில் சொல்லப்படும் 10 தோழியரில் 5 பேர் முன்மதி உடையவர்கள், மற்ற 5 பேர் அறிவிலிகள். இவ்விரு குழுவினரும் நடந்து கொண்ட விதமே உவமையின் கருவாக அமைந்துள்ளது. முதலில் அறிவிலிகள் நடந்து கொண்ட விதத்தை அலசுவோம். அன்பு இதயங்களே, மணமகளின் தோழியாக இருப்பதற்கு அழைப்பு வந்ததும் 5 அறிவிலிகள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை நாம் இவ்வாறு கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த 5வரும் தலைக்கால் புரியாத மகிழ்ச்சியோடு தாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு பட்டியல் ஒன்றை தயாரித்திருப்பார்கள். தாங்கள் அணிந்து செல்ல வேண்டிய உடை, நகைகள், அவற்றிற்கு பொருத்தமாக வாங்க வேண்டிய காலணிகள் என்று தங்கள் தோற்றத்தைப் பற்றி ஒரு பட்டியல் தயாரித்திருப்பார்கள். அதேபோல் தாங்கள் எடுத்துச் செல்லும் விளக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த விளக்கைச் சுற்றி எத்தனை மலர்கள் வைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணி பார்த்திருப்பார்கள். ஆனால் அன்பு நெஞ்சங்களே, அவர்கள் எண்ணங்களில் ஓடிய அந்த பட்டியலில் ஒரு முக்கியமான அம்சம் மறக்கப்பட்டது. அதுதான் விளக்கு எரிவதற்கு தேவையான எண்ணெய். அறிவிலிகளின் எண்ணங்களில் எழுதப்பட்ட இப்பட்டியலுக்கு முற்றிலும் மாறாக முன்மதியுடைய 5 பெண்களும் திட்டமிட்டு பட்டியல் ஒன்றை தயாரித்திருப்பார்கள். அவர்கள் பட்டியலில் விளக்கு எரிவதற்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முதலாவதாக குறிக்கப்பட்டிருக்கும். அவசியங்களா, ஆடம்பரங்களா, எதற்கு முதலிடம் கொடுக்கின்றோம் என்பதை சிந்திக்க இந்த உவமை உதவுகின்றது. 10 தோழியர் உவமையை இன்னும் சிறிது ஆழமாக அலசுகையில் மற்றொரு அம்சமும் தெளிவாகின்றது. மணமகன் வருவதற்கு காலம் தாழ்த்தப்பட்டது என்று இந்த உவமையில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த நேரத்திலாவது இந்த 5 அறிவிலிகளின் எண்ண ஓட்டம் அலங்காரங்களிலிருந்து விடுபட்டு அவசிய தேவையான எண்ணெய் பக்கம் திரும்பியிருந்தால் தவறை இவர்கள் சரி செய்திருக்கலாம். அலங்காரங்களும் அதனால் உருவான சோர்வும் இவர்களை ஆக்கிரமித்ததால் அவசியமான எண்ணெயை இவர்களால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அந்த கவனக்குறைவால்
அவர்கள் பங்கேற்க வந்திருந்த திருமண விழாவையே இழக்க வேண்டியிருந்தது. அன்பு நெஞ்சங்களே, தகுந்த தயாரிப்புகள் இன்றி அல்லது தவறான தயாரிப்புகளுடன் திருமண விழாவில் பங்கேற்க வந்திருந்த 5 பெண்களை குறை சொல்வதற்கு நாம் தயாராக இருந்தால் சிறிது நேரம் நம்மை பற்றியும் சிந்திப்போம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் கலந்து கொள்ள செல்லும் நாம் இறைவன் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தகுந்த தயாரிப்புகளுடன் பங்கேற்கின்றோமா என்பதை ஆய்வு செய்வது நல்லது. தன் மறைக்கல்வி உரையில் திருப்பலியை பற்றி பேசிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் உள்ளத்தில் ஆழப்பதிந்த ஒரு வருத்தத்தை மக்களிடம் இவ்வாறு வெளிப்படுத்தினார். திருப்பலியை முன்னின்று நடத்தும் அருள்பணியாளர் இதயங்களை மேலே எழுப்புங்கள் என்று சொல்கின்றார். போட்டோ எடுப்பதற்காக செல்போன்களை மேலே உயர்த்துங்கள் என்று அவர் சொல்வதில்லை. புனித பேதுரு வளாகத்திலோ அல்லது பசிலிக்காவிலோ நான் திருப்பலியை கொண்டாடும் வேளையில் பல செல்போன்கள் உயர்த்தப்பட்டிருப்பதை காணும்போது எனக்கு வேதனையாக உள்ளது. விசுவாசிகள் மட்டுமல்ல, அருள் பணியாளர்களும் ஆயர்களும் இவ்வாறு செய்வது எனக்கு வேதனையை தருகின்றது. உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி ஒரு கேளிக்கை காட்சி அல்ல, ஆண்டவரின் பாடுகளையும் உயிர்ப்பையும் சந்திக்கும் தருணம். அதனால்தான் அருள் பணியாளர் இதயங்களை மேலே எழுப்புங்கள் என்று சொல்கின்றார். நினைவில் கொள்ளுங்கள், திருப்பலி நேரத்தில் செல்போன்கள் வேண்டாம். எனது அருமை அன்புள்ளங்களே, அவசியமற்றவைகளில் அதிக கவனம் செலுத்திவிட்டு அவசியமானவற்றை மறந்துவிட்டால் வாழ்வில் முக்கியமானவற்றை அல்லது வாழ்வையே நாம் இழக்க வேண்டியிருக்கும். இதற்கு 1988 வெளிவந்த ஒரு செய்தி நல்லதோர் எடுத்துக்காட்டு. இது ஓர் எச்சரிக்கையும் கூட. வீடியோ படங்கள் எடுப்பதில் சிறந்த ஈவான் லெஸ்டர் மெக்யூர் என்ற 35 வயது கலைஞரின் மரணம் பற்றிய செய்தி 1988 ஏப்ரல் மாதம் 5 வெளியானது. பறக்கும் விமானத்திலிருந்து ஒரு குழுவாக குதித்து கரங்களை கோர்த்து வானில் சாகசங்கள் புரிவோரை பற்றிய செய்தி இது. ஸ்கை டைவிங் என்று அழைக்கப்படும் இந்த சாகசத்தில் ஈடுபடும் இவர்கள் பறக்கும் விமானத்திலிருந்து ஒவ்வொருவராக குதிப்பார்கள். வான்வெளியில் ஒரு சங்கிலி தொடராக கரங்களை பற்றியபடி அந்தரத்தில் இக்குழுவினர் பல வடிவங்களை அமைத்து காட்டுவார்கள். பின்னர் பூமியை நெருங்கும் வேளையில் தங்கள் இடையில் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு விசையை தட்டுவார்கள். உடனே அவர்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு பாராசூட் விரியும். அவர்கள் அனைவரும் பத்திரமாக தரையிறங்குவர். இந்த சாகசங்களை பதிவு செய்வதற்கு வீடியோ படக்கலைஞர் ஒருவரும் இக்குழுவுடன் விமானத்திலிருந்து குதிப்பார். 1988 நடந்த இந்த சாகசத்தின் போது 10,500 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்து ஒவ்வொருவராக குதிப்பது காண்பிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் கைகோர்த்து ஒரு வட்டம் அமைப்பது வரை ஒழுங்காக காட்டப்பட்ட அந்த வீடியோ திடீரென புரண்டு தாறுமாறாக ஓடியது. சிறிது நேரத்தில் திரையில் ஒன்றும் இல்லை. நடந்தது இதுதான் நண்பர்களே. வீரர்கள் குதிப்பதை விமானத்தில் இருந்தபடியே படம் பிடித்த வீடியோ கலைஞர் மெக்வாயர் அவர்கள் இறுதியாக தானும் விமானத்திலிருந்து குதித்தார். வீடியோ எடுப்பதிலேயே கவனமாக இருந்த அவர் தான் பாராசூட் அணியவில்லை என்பதை உணராமல் குதித்துவிட்டார். வானில் நடைபெறும் இந்த சாகசங்களை 800 முறைகளுக்கும் மேல் வீடியோ படம் எடுத்து புகழ் பெற்றவர் ஈவான் மெக்வாயர். அன்று அவர் பாராசூட் இல்லாமல் குதித்ததால் தன் வாழ்வை இழந்தார். தேவையானவை, தேவையற்றவை, அவசியமானவை, அவசியமற்றவை, அலங்காரங்கள், ஆடம்பரங்கள் என்று நம் வாழ்வை நிறைத்துவிடும் பல அம்சங்களில் தேவைகளை, அவசியமானவற்றை பிரித்துப் பார்க்கும் பக்குவம், கண்ணோட்டம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று ஒருவருக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். தற்போது நான் அதிகம் பிஸியாக இருக்கிறேன். பல முக்கியமான அலுவல்கள் உள்ளன. இந்த பாகுபாடுகளையெல்லாம் சிந்திக்க எனக்கு நேரமும் இல்லை, மனநிலையும் இல்லை. வாழ்வின் இறுதி காலத்தில் மரணம் நெருங்கும் வேளையில் இந்த வேறுபாடுகளையெல்லாம் சிந்தித்துக் கொள்ளலாம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டால், அன்புள்ளங்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறும் இறுதி வரிகள் நம்மை காப்பாற்ற வேண்டும். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் இறைவன் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது.